ஸோ இதோட நைட் வியூ அப்படி இப்படி சுண்டுதான் வரப்போகுது. ஸோ இதுதான் என்னோட பால்கனியோட நைட் வியூ. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் Prety பண்ணுங்க. எனக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்ட் 2 பால்கனி வீடியோ பார்க்குறோம். ஸோ நேற்றுக்கு வந்து இதெல்லாம் காமிச்சல. ஸோ இன்றைக்கி வந்து இந்த பக்கம் இருக்கிற கொஞ்சம் பிளான்ஸ் வந்து காமிக்க போகிறேன். கொஞ்சம் டெக்கர் நம்ம வந்து இதெல்லாம் அந்த ஃப்ரேம்குள்ளே வைக்கிறதுக்கெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் மேக்கோவராக இருக்க போகுது. ஸோ என்னோடய பால்கனி இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை. ஸோ நான் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் டிஐஒய்னு கூட சொல்லலாம். ஸோ இது மோஸ்ட்லி இங்கே இருக்கிற எல்லா திங்ஸுமே நான் வீட்டில் இருக்கிறத ரெனோவேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்பென்சிவாக நான் வந்து எதுவும் வந்து வாங்கலை. ஸோ முக்கியமாக இந்த வாலில் உள்ளது எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ இது போன வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்து வந்துடுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வாலில் இருந்து போகலாம். இங்கே இருக்கிறது வந்து என்னோடய ஃபேவரட் பிளான்ட் சீக்கிரம் த மான்ஸ்ட்ரா டெலிஷியஸ். நேம் தப்பாக சொல்கிறேன், இட்ஸ் ஓகே. ஸோ இது என்னோடய மான்ஸ்ட்ரா, என்னோடய டார்லிங், என்னோடய ஹார்ட்டோட எக்ஸ்டென்ஷன், என்னோடய லவ், என்னோடய 3வது பாப்பா, என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இவங்க வந்து இவங்களையும் ஒரு ஸ்டெம் எடுத்துகிட்டு வந்து தான் வந்து வாட்டரில் ஆக்டிவேட் பண்ணி வச்சேன். ஸோ இதுக்கு வந்து நான் சப்போர்ட் இதிலேருந்து போகிறோம். இது வந்து ஒரு ஸ்விட்ச் போர்ட் பாக்ஸ், ஓகேவா? அதை நான் வந்து பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டெசர்ட் பிளான்ட்டு போய்க்கிற ஒரு ஸ்டாண்டாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் த லைவ் லாங் லாஃப், இது வந்து த லைஃப் மந்த்ரான்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்த நம்ம பண்ணோம் அப்படின்னா ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் இது சும்மா வந்து இது வந்து நம்மளோட வெஜிடபிள் கட்டர் ப்ரோக்கன் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் வந்து பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி ரவுட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 3 ஃபேஸஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வீட்டில் பார்க்கும்போது நல்லா வைப் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு யிங் அண்ட் யாங் சிம்பிள். இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். இது வந்து நம்ம லைஃப் மாதிரி, லைஃப்பில் வந்து ஹாப்பினஸ் டார்க்னஸ் இருக்கும், சேட் ஹாப்பி அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹாப்பினஸ்க்குள்ளே சேட் இருக்கும், சேட்குள்ளே ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ நம்மளோட லைஃப்பை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சிம்பிள். இது வந்து சைனாவில் தான் ஃபஸ்ட்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதுக்காக அந்த வைபுக்காக இதை நான் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 2 சக்ராஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து மணிப்புரா மீன்ஸ் ஐ டூ எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி ஒரு தீமில் அந்த சக்ராக்கும். ஷஹராரா ஃபஸ்ட்டு சக்ரா, நம்மளோட உடம்புல இருக்கிற ஃபஸ்ட்டு சக்ரா. தட் இது என்ன மீன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து கனெக்ஷனாக இருக்கேன், அண்டர்ஸ்டாண்டாக இருக்கேன், சம்வாட் அந்த மாதிரி ஒரு சக்ரா. ஸோ இது வந்து நான் பெயிண்ட்டோட பாக்ஸோட மூடி இது ஆக்சுவலாக. ஸோ அதை நான் பெயிண்ட் பண்ணி டபுள் சைட் ஸ்டிக்கர் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் கோ வித் ஃப்ளோ, அப்புறம் பாசிபிள் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கண்டெய்னர்ஸ் மூடி ரொம்ப ஸ்பெஷலானது. இது என்னென்னா கிருஷ்ணா குட்டி நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணிட்டா பெயிண்ட் கையிட்டேன். ஸோ அதை ஏன் விடுவானேன்னு சொல்லிட்டு நான் அதை பிரிண்ட் மாதிரி கையில் அதை வச்சு இது வந்து ஒரு மெட்டீரியல் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு இதை யூஸ் பண்ணிவிட்டு மேலே பிரிண்ட் வச்சுட்டு இது வந்து ஜூன் 2022 இந்த மாதம் தானே வச்சா. ஸோ அந்த டேட் போட்டு கிருஷ்ணா வச்சுருக்கேன். இதை நான் இங்கே வைக்க மாட்டேன், வீடியோக்காக வச்சுருக்கேன். நான் எடுத்துகிட்டு போய் பத்திரமா அப்புறமா வீடியோக்குள்ளே வச்சுருவேன். ஸோ குழந்தைங்களோட திங்ஸ்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே வருவேன். அவங்களோட ஃப்யூச்சர் அவங்க பார்ட்னருக்கு நான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதனால் இதுவும் ஒன்று அதில் ஆடட். இது வந்து ஒரு எம்ப்ராய்ட்ரி மாதிரி, அதெல்லாம் நான் எம்ப்ராய்ட்ரி போட்டேன். அப்போது மீத உள்ள ஹூக்ஸ் எல்லாம் அதை மாட்டி மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டாண்டு, ஜஸ்ட் மணி பிளான்ட் வச்சு துடில் வேணியை வச்சு அழகாக வச்சுருக்கேன். இதெல்லாம் ஐஸ்கிரீம் பாக்ஸஸ். ஸோ இது வந்து க்ரீன் டீ கண்டெய்னர். இந்த கண்டெய்னரை வந்து நான் கோல்டு ஃபினிஷ் கொடுத்து வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே த்ரோ பண்ணாதீங்க. நமக்கும் சரி, நம்மளோட சார்ந்தவங்களுக்கும் சரி, தட் மீன் நம்ம ஃப்யூச்சர் சொல்கிறேன், அவங்களுக்கும் நல்லதில்லை. இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறது, கண்டெய்னர்ஸை ரீப்ளேஸ் பண்ணி பிளான்ஸ் வச்சுக்கலாம், இல்லை நம்ம வந்து க்ராசரிஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். தயவுசெய்து த்ரோ அவுட் பண்ணாதீங்க. இல்லைனா வந்து ப்ராப்பராக ஒரு கேரி பேக்கில் பிளாஸ்டிக்ஸ்லாம் போட்டு அந்த பர்டிகுலர் பர்சன் வருவாங்கள்ல பழைய சாமான், அவங்களுக்கு போட்டுட்டிங்கன்னா அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தயவு செய்து த்ரோ அவுட் பண்ணாதீங்க. குப்பையிலையோ
இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியிலையோ இல்லை எப்படி சொல்கிறது அந்த மாதிரி த்ரூ அவுட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பூமிக்கு கெடுதல் தான் ஏற்படும். ஒன்று நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அவங்க இந்த பர்டிகுலர் பர்சன்கிட்ட எடுத்து வச்சு கொடுங்க. ஸோ அவ்வளோதான் ஒரு தத்துவமாக அப்படி. ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு, இந்த வால் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டேன்னா எல்லாமே இது வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டு புத்தா ஸ்க்ரீன் போட்டு இது என்னோடய சாரீ. ஆக்சுவலாக இப்போ கலம்கரி வந்த சீசனில் வாங்கின சாரீ. ஸோ இதனோட ஓல்ட் சேர் இதை வந்து நான் ரினோவேட் பண்ணி பெயிண்ட் பண்ணிவிட்டு கிருஷா குட்டியோட இந்த மாதிரி ஒரு கவுன் ஒன்று மாற்றி இதில் வந்து இது ஒரு உப்பு ஜாடி உடஞ்சி போனது. ஸோ அதை நான் வந்து ப்ளேஸ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இவங்க ஆஸ் யூஷுவல் இவங்களும் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஸ்னேக் பிளான்ட். தென் மை ரப்பர் ட்ரீ. அவங்க என்னமோ ரொம்ப நாளாக சேடாகவே இருக்காங்க. அது ஏன்னு தெரியல. அவங்கள போய் பார்க்கணும், இல்லை ரீபாட்டிங் அடிக்கணும், கொஞ்சம் அவங்களுக்கு கேர் பண்ணணும். அவ்வளோதான் இங்கே இருக்கிறது. தென் இது ஒரு இந்த மூணு மட்டும் ரொம்ப பத்திரமான ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு வந்து கண்டுபடாமல் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து பீங்கானில் இருக்கிற ஃபஸ்ட்டு த்ரீ பார்ட்ஸ்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று கிடச்சிச்சு, அதை வச்சு வச்சுருக்கேன். இவங்க 3 பேருமே வந்து பீங்கான் தான். இப்போ நீங்கள் பீங்கான் ஷாப் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளான்ட்டு வந்து வைக்கணும் அப்படின்னா உடஞ்சிட்டு இருந்தால் கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. நம்ம வந்து வேறம் பேசி கம்மியாக வாங்கிட்டு வரலாம். இங்கே அதுக்குன்னு எனக்குன்னு ஒரு டீம் இருக்குது. அவங்க போனாலே அக்கா வந்து ஃபோன் அடிச்சிடுறாங்க, பாப்பா 2-3 உடஞ்சிருச்சு வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து கலெக்ட் பண்ண விஷயங்கள்லாம் அது. ஏன்னா இவ்வளோ அழகாக இருக்கிறது நம்ம வந்து இந்த மாதிரி பிளான்ட் வைக்கிறோம் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் வயிற்றுற ப்ராடக்ட் தான். இருந்தாலும் நம்ம உடஞ்சி போயிடுது பார்த்திங்களா. இங்கே ஒரு கிராக் ஆகிருந்துச்சு. அந்த மாதிரி கிராக்கான பீப்புள் கிவ் யூ த ஆஃப் ரேட். ஸோ நம்ம இதுக்கு அழகாகவும் இருக்கும், அதே நேரத்தில் இதுவாக. ஆனால் வீட்டுக்குள்ளே இந்த விஷயத்த கொண்டு போகக்கூடாது சொல்லுவாங்க. பட் நான் அந்த ஃபிலாசபிஸ்லாம் நம்பவே மாட்டேன். இட்ஸ் ஓகே, வாட் ஓகே, அம்மாக்காக கொஞ்சம் நடிச்சுக்குவேன் நம்புகிற மாதிரி. ஸோ இங்கே வந்து ஒரு ஹேங்கிங் பாட் வச்சுருக்கேன். இது கிருஷா குட்டியோட குல்லா. இதுவும் ஒரு குல்லா தான், இதுவும் குல்லா தான். பார்த்தீங்களா, குல்லா வந்து இப்படி கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இவங்க வந்து வாட்டர் ஸ்ப்ரேயரு உடச்சிட்டாங்க. 3வது மாடியிலேருந்து தூக்கி போட்டு உடையாமல் என்ன பண்ணும், அது உடஞ்சிருச்சு. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் அழகாக ராக்கெட் மாதிரி. இங்கே வந்து ஒரு டெசர்ட் பிளான்ட்டு ஒரு ஃபேமிலி வச்சுருக்கேன். இவங்க தான் மாம். இது வந்து ஒரு வீட்டிலேருந்து ஒரு எடுத்துகிட்டு வந்தேன். இவங்க எவ்வளோ பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது 4 5 அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இவங்க தான் மாமி. அதுக்கு இவ்வளோ புள்ள பெற்ற அம்மா இதுதான். ஸோ இங்கே அந்த மாதிரி ஒரு ஸ்னேக் பிளான்ட்டு, இங்கே வந்து ஒரு டெசர்ட் பிளான்ட்டு ஸோ வச்சுருக்கேன். பிளான்ஸ் நேம் மட்டும் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு நம்ம ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்டில் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற ஒரு திங்ஸு. இதை வச்சு கொஞ்சம் பார்த்தேன், சரி கொஞ்சம் ஏதாவது பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இதை வந்து அப்படி கலர் பண்ணி இங்கே வந்து வச்சுருக்கேன். இது டேங்கிள் ஹார்ட், அங்கே ஒரு டேங்கிள் ஹார்ட் இருக்காங்க. இது வந்து நம்மளோட பெல்ஸு. இது வந்து விஷுவல் பிளான்ஸ். இவங்க பேர் பென்சில் பிளான்ட், பென்சில் மாதிரி இருக்காங்களா, அதனால் இது அலோவேரா அந்த மாதிரி. இவங்க வந்து வண்டரிங் ஜூம், அது கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கேன். இவங்க ஹேங்கிங். இவங்க தான் ஃபஸ்ட்டு என்னோடய டிஐஒய், வெரி ஃபஸ்ட் டிஐஒய் இது. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் என்னோடய மினி கார்டன், என்னோடய பால்கனி. ஸோ இதோட நைட் வியூ அப்படி இப்படி சுண்டு தான் வரப்போகுது அப்படி. அண்ட் இட்ஸ் ஸோ இதுதான் என்னோடய பால்கனியோட நைட் வியூ. இருக்குது, சூப்பராக இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து இதில் வந்து நான் ஒரு மினியேச்சர் வச்சுருக்கேன். இது வந்து காட் சிவா பேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்டாச்சு மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து அகல் விளக்கு, அதுக்கு மேலே வந்து ஒரு சாமின்றதுனால நானே வந்து சிமெண்ட்டில் செஞ்சேன் அந்த மேலே லிங்கம் மட்டும். ஸோ அதை வச்சு ஒரு கேண்டில்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தண்ணியில் வச்சு பட்டா எரியும். ஸோ மாதிரி வச்சு இந்த
ஜாடு வச்சு அதுக்கு அடையில் வந்து விநாயகர் வச்சுருக்கேன். விநாயகர் வெள்ளி விநாயகர் வச்சு ஸ்டாச்சு மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி விநாயகர் வச்சு அதுக்கு பெல் வச்சு ஒரு டெவோஷ்னலாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து தண்ணி சொட்டோம்ல சிவனுக்கு, அது மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடியில் நான் மேலே வந்து சாம்பிராணி வச்சுருவேன். அதில் வந்து அப்படியே புகை வந்து அவங்க மேலே ஃபால் ஆகும். இங்கே வந்து எப்போவுமே இங்கே ஃப்ளவர்ஸ் வைப்பேன். ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு இங்கேயும் வந்து சாமிக்கு ஃப்ளவர்ஸ் வைப்பேன். இங்கேயும் விநாயகர், குட்டி விநாயகர் இருக்காங்க. ஓகே, இதுதான் என்னோட ஃபுல் பால்கனி வியூ. இந்த ஒரு சின்ன சின்ன திங்ஸ்க்குமே ஐ ஒர்க் அவுட் இட். நான் அதை பொறுமையாக உட்காந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி கலர் சூஸ் பண்ணி நான் வந்து பண்ண ஒரு விஷயங்கள் தான் இது. ரியலி ஹாப்பி. நான் அதை ரொம்ப சேடாலாம் பண்ணல, ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணேன். ஒரு லாஸ்ட்டு 30 days வந்து இதுக்காக நான் வந்து ரொம்பவே உழைச்சிருக்கேன். என்னோடய ஃபேமிலியும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ காய்ஸ். அண்ட் ஆல்சோ என்னோடய சர்வெண்ட் அக்கா, அவங்களும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் ரெனோவேட்டிங் மை பால்கனி. பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நன்றி எல்லாருக்கும். இங்கேருந்து ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த வியூக்காக நான் உழைச்ச உழைப்பு வந்து ரொம்ப அதிகம். ஸோ தேங்க்யூ காட். இட்ஸ் ஓகே. ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். ஃபுல் வீடியோவும் நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டாவை யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. என்னோடய நேம் Prety Cam BS. ஓகே, தட்ஸ் இட். ஸோ அப்படியே அமைதியாக ஒரே வாட்டி ஃபுல்லாக காமிச்சிட்டு வீடியோவும் முடிச்சுக்கிறேன். So that's it guys, this is my balcony story in kuda sollalam. I have a separate story for each and everything, and this is my own style kuda sollalam. Home style, lifestyle, whatever adu edhu vena name vechikalam. ஹோம் அப்படின்னு உள்ள நுழைஞ்சா நமக்கு ஒரு வைப் இருக்கணும்ல, அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் மை ஆஃப்டர் டெலிவரி குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் க்ரோப் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கவுங்க ஒர்க் அவங்கவுங்க பார்த்துக்கும் போது நம்ம கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் அப்டேட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் நான் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் ஆல்சோ சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது மூலயமா நம்மளோட ஹாப்பினஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக பண்ணலாம். அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்கள பொறுத்த இருக்குது. So that's it guys, thank you for watching. Have a very good day, stay safe and stay healthy and stay happy like us. Part 1 part 2 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வீடியோஸ் பாருங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.